புதுசு வரலாறு பெருசு என்ன மாநில குலமோ எங்க புகழ தொட்டது கிடையாது. ஹலோ கைஸ், வெல்கம் டு கேமிங் சிவா சேனல். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் 5 வெர்ஷன் 4.2 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வெர்ஷன் 4.3 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கேமோட ரிவ்யூ அண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்ச் எப்படி இருக்குது அப்படின்றத ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் தான் போட்டிருக்கோம். சும்மா எப்படி இருக்குன்னு ப்ளே பண்ணி பார்க்கலாம். இன்டர்ஃபேஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. 4.2ல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. என்ன தான் சேம் ஸ்கோர் கார்டாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோர் கார்டில் ப்ளே பண்ணும்போது ஒரு ரியல் மேட்ச் ஃபீலிங் தருது. ஸோ எனிவே எதுவும் மாற்றலை. அண்ட் இந்த ஓப்பனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருக்காங்க. ரோஹித் சர்மா அண்ட் சுக்மன் கில் 2 பேரும் தான் போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா பவுலருக்கும் பேட்ஸ்மேனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோர் கார்டு T20 கரியர்னு போட்டு காமிக்கிறாங்க பாருங்கள். செம்மையாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ச்சில் கொடுக்குற அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரியலாகவே இருக்குது பார்க்க. அண்ட் இந்த கேமில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பாயிண்ட்டுன்னு இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண அது எப்படி இருக்கும்னு தெரியலை. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தேன். ஸோ பேட்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எப்படி டைப் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் போகுது, 6 போக மாட்டேங்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஷாட் அடித்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா 6 போகுது. அது மற்றபடி எல்லாமே எட்ஜ் ஆகி பின்னாடி தான் மேக்ஸிமம் நிறையா பவுண்ட்ரி போகுது. எனிவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஷாட் ஆடி பார்த்துட்டு நம்ம அதுக்கடுத்து IPL டீம்ஸை வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம். அங்கே பாருங்கள் மிஸ் ஆகுது. ஏன்னா இதில் வந்து பேட்டில் படுறதே கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் ஃபுட்டில் எப்படி அடிக்கிறதுனே தெரியல. இங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டில் தான் தூக்கி அடித்தேன். பட் எட்ஜ் ஆகி பின்னாடி தான் பவுண்ட்ரி போகுது. பட் என்ன தான் அதெல்லாம் குறை சொன்னாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே அப்படின்றப்ப நல்லா தான் இருக்குது இந்த கேமு. எனவே T20ல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏன்னா இந்த கேமில் எப்படி அடிக்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக வச்சு ப்ளே பண்ணியிருக்கேன். ஏன்னா அதனால தான் பேட்டிங் கொஞ்சம் போகுது. இங்கே பாருங்கள் ஸ்கோர் கார்டெலாம் நம்ம செம்மையாக இருக்குது பார்க்கவே. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை வச்சு ஸ்கோர் கார்டு எல்லாமே. அண்ட் இங்கே IPLல் ட்ரெண்ட் போல்ட் அவருடைய பவுலிங், விக்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு இந்த கேமில். சஞ்சீவ் சாம்சன் இது வந்து பார்த்தீங்கன்னா T20 2026 அதோட ஸ்குவாட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. ஜெர்சிலேருந்து வந்து பிளேயர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்குது. அண்ட் இந்த கேமில் இன்னொன்று வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து 11 பிளேயர் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாருடைய நேமையும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு ஜெர்சி நேம் அண்ட் ஜெர்சி நம்பர் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு புது டீம் பிளேயர்ஸை வச்சு நம்ம ப்ளே பண்ணாலும் ப்ளே பண்ணலாம். ஏன்னா அந்த ஒரு ஆப்ஷன் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ IPLோட இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ 2026ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. எனிவே டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரியல் கிரிக்கெட் 20 கேம் ப்ளே பண்ணோம்ல, அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை மேக் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த கேமை மேக் பண்ண வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் 5ன்ற ஒரு யூடியூப் சேனல், ஒரு யூடியூபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேயிங் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் காமிக்கிறாங்க. ஷோ ஆகுது, நல்லா தான் இருக்குது. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களோட பிளேயிங் 11 அண்ட் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது சீரியஸ் போகணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு சீரியஸ் எடுத்து போடலாம் இந்த ஒரு கேமில். எனிவே ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். RCB தான் சூஸ் டு பேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஒரு சில கேம் ப்ளே பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இங்கே RCB பேட்டிங்க்கு. அண்ட் இந்த பக்கம் கலீல் அகமத் அவரோட ஸ்கோர் கார்டெலாம் வந்து பாருங்கள் செம்மையாக இருக்குது. 129 மேட்ச்சில் 159 விக்கெட்டு. எக்கனாமி 8.49ல் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஃபில் சால்ட் அவர் பேட்டிங் பண்ண போகிறாரு ஸ்ட்ரைக்கில். நான் ஸ்ட்ரைக்கில் தான் விராட் கோலி இருப்பார். எனிவே ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ பேட்டிங் போட்டு பார்த்தோம், இப்போ பவுலிங் போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க, கேப்பில் போயிருக்கு. ஃபஸ்ட் பவுண்ட்ரி அவங்களுக்கு. ஸோ என்ன தான் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் நம்ம குறை சொன்னாலும் ஸோ பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி போட்டாலுமே அவங்க மேக்ஸிமம் அடிக்க பார்க்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா RC 2024 அதிலலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எதுவும் கொண்டு வரல. ஸோ நம்ம என்ன தான் பால் போட்டாலும் அடிக்கவே மாட்டாங்க. ஃபைனலாக ஒரு 4 ஓவரில் தான் அடிக்க பார்ப்பாங்க. பட் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் அடிக்க பார்க்குறாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஓவர் 3 பால் தான் போட்டிருக்காங்க. 3 பாலுமே பவுண்ட்ரிக்கு அடிச்சிருக்காங்க. எனிவே பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்திருக்கோம். விக்கெட் செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாருமே குரூப்பாக ஓடி போயிட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே ஃபில் சால்ட் அவுட் ஆகிட்டு போகிறாரு. ஸோ அதுக்கும் ஸ்கோர் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 4 பாலில் 12 ரன் நல்லா இருக்குது. எனிவே நம்ம ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு பேட்டிங் போட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இப்போ RCBயோட ஸ்கோர் கார்டு எப்படி காமிச்சாங்க. கொஞ்சம் அதுவே அந்த மாதிரி காமிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் எல்லாமே. ஸோ அதனாலே இந்த கேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. இந்த கேமில் கேம் பிளேவோட ஸ்கோர் கார்டு தான் நல்லாயிருக்கு. ஸோ அதனாலே இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் எடுத்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட், மேத்யூ ஷாட் 2 பேரும் CSKல ஓப்பன் பண்ண போகிறாங்க.
எனிவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூ ஷாட் 135 மேட்ச்சில் எவ்வளோ ரன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வச்சு பேட்டிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாலே தூக்கி அடிக்க தான் பார்த்தோம், பட் பேட்டில் படாது. ஃபஸ்ட்டு 3 பாலுமே பேட்டில் படலை. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபஸ்ட்டு 3 பாலுமே அடித்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பாலுமே டாட் வாங்கியிருக்கோம். அண்ட் இந்த பால் அடிக்க தான் பார்த்தோம், பட் எட்ஜ் ஆகி பின்னாடி தான் பவுண்டரி போகுது. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் தான் வந்திருக்காங்க. ஸோ அவரோட T20 கரியர்ஸ் எல்லாமே காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ருத்ராஜ் கெய்க்வாட் 150 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 512 ரன்னு. சரி ஓகே, இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் தந்திருக்கேன். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மீடியா ஃபயர் லிங்க் போயிடும். அதை நீங்கள் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இன்ஸ்டால் பண்ணிட்டு கேம் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் மெத்தட்லாம் ரொம்பவும் கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். ஸோ டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம என்னென்னு பார்க்கலாம். அண்ட் எனிவே இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக நல்லா தான் இருக்குது ப்ளே பண்ணுறதுக்கும். ஸோ இந்த கேமில் ஏதாவது சீரியஸ் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம், ஏதாவது சீரியஸ் எடுத்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா 194 இருக்கும். ஸோ 200 ரீச் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் 6 தான் தேவை. ஸோ பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள், நம்ம 200 சீக்கிரம் ரீச் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேமை டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம்.